நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் படம் நம்ம ஜெய்பீம் டைரக்டர் டிஜே ஞானவேல் சாரோட படம் வந்து நான் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன்லேயே நான் பண்ணியிருக்கேன். அவரெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், அவர்கிட்ட அந்த ஒரு டிசிப்ளின், ஃபுட் டிசிப்ளினாக இருக்கட்டும், அந்த சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், அவருடைய அந்த டெடிகேஷனாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும். அந்த படத்தில் அமிதாப் சாரும் நடிக்கிறேன். ஆமாம், 2 லட்சத்தையும் நான் வந்து பக்கத்தில் பார்த்தேன். இதெல்லாம் சினிமாவில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா பிர்லா இத்தனை வயசாயிடுச்சு, எப்படி நீ டார்கெட்டை அடைவியா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அது யாராலன்னா நம்ம ரஜினி சாரையும் இந்த பக்கம் அமிதாப் சாரையும் பார்க்கும்போது இன்றைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிட்டு எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி, ரஜினி சார்கிட்டும் அமிதாப் சார் இருக்கட்டும் அவ்வளோ நல்லா டெலிவரி பண்ணுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுவாங்க. வேட்டையன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு உண்மையாகவே என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் அதை அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா. இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன லைன் அப்ல இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை என்னவா பார்க்க போறோம் அப்படின்றத சொல்லுங்க சார். நிறைய பண்ணிட்டு இருக்கேன் நான், எல்லா டைப் ஆஃப் ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். நெகட்டிவ், பாசிட்டிவ், ஹியூமர், சென்டிமெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நிறைய படங்களும் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ஸ் படம் ஒரு 4 படம் இருக்குது. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் படம், நம்ம ஜெய்பீம் டைரக்டர் டிஜே ஞானவேல் சாரோட படம் வந்து நான் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன்லேயே நான் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா அவரெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், அவர்கிட்ட அந்த ஒரு டிசிப்ளின், ஃபுட் டிசிப்ளினாக இருக்கட்டும், அந்த சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், அவருடைய அந்த டெடிகேஷனாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், அவர் கூடயே இருக்கணும் தோணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட, நிறைய விஷயங்கள் இருக்குட்ட அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது. அப்புறம் அந்த படத்தில் அமிதாப் சாரும் நடிக்கிறேன். ஆமாம், 2 லட்சத்தையும் நான் வந்து பக்கத்தில் பார்த்தேன். இதெல்லாம் சினிமாவில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். கடவுளுக்கும் அந்த இயக்குனர் அண்டு என்னை தேர்ந்தெடுத்த அத்தனை உதவி இயக்குனர்களுக்கும் இந்த ஷோ மூலமாக வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளார ஒரு விஷயம் ஓடும், என்ன பிர்லா இத்தனை வயசாயிடுச்சு, எப்படி நீ டார்கெட்டை அடைவியா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அது யாராலன்னா நம்ம ரஜினி சாரையும் இந்த பக்கம் அமிதாப் சாரையும் பார்க்கும்போது இன்றைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, அவங்க வயசு என்ன, அவங்க உனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஏன் உன்னால் முடியாது? முடியும், உன்னாலேயும் முடியும். நீ ஃபாலோ பண்ண, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோ, எல்லா விஷயங்களும் ஏன்னா டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிட்டு எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி, ரஜினி சார்கிட்டும் அமிதாப் சார் இருக்கட்டும் அவ்வளோ நல்லா டெலிவரி பண்ணுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற மாதிரி. அதெல்லாம் நம்ம சினிமா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த நேரில் பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி அப்படியே பதிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த வேட்டையன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையாகவே என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் அதை அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா. அப்புறம் ஹரி சார் படம் பண்ணிட்டு இருக்கேன், ரத்னம் அப்படின்னு சொல்லி விசால் சார் வந்து லீடாக பண்ணிட்டு இருக்காரு. அதில் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சீன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு நடி ராஜேஷ் சார் இருக்கார் இல்லையா, நம்ம பூமிகா, அப்புறம் இவங்க ஜெயம் ரவி சார், இவங்க காம்பினேஷனில் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 3 படங்கள் வந்து சின்ன படங்கள் நானே லீடாக கூட பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ பரவாயில்ல. வெரி நைஸ். வேற ஏதாச்சும் இப்போ ஹாபிஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா சினிமாவை தாண்டி? இல்லை, எனக்கு கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய அம்மாவோட தம்பி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டிலே வச்சு வளர்த்துறதுனால அவங்களுக்கு நிறைய பேர்டன் கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் வீட்டு பொறுப்புகள் அதிகமாக எடுத்துக்குவேன். என் பசங்க கொஞ்சம் ஃபேமிலிக்கு என்னுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி என்னென்னா கொஞ்சம் அந்த ஒரு ஹெல்த்தை கவனிச்சிக்கணுன்னு கொஞ்சம் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால், ஏன்னா டைம் வந்து பெருசாக இருக்காது, எனக்கு கரெக்டாக இருக்கும். படங்கள், சீரியல், டப்பிங்ஸு, இந்த விஷயங்கள் இது கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி என் ஃபேமிலியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஹெல்த் விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரொம்ப ஏதாவதுன்னா ஃபேமிலியோடு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, இன்வைட் பண்ணாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸு, மேரேஜஸ்ஸு, அப்புறம் வந்து படங்கள்,
இவ்வளவுதான். இதுதான் என்னுடைய வட்டம். இதுக்குள்ளார தான் நான் இருக்க மாதிரி இருக்கும். இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வெரி ஸ்வீட். ஆக்சுவலி வந்து ஒர்க், ப்ரொஃபஷன் அண்ட் ஃபேமிலி அப்படின்றத பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு. அது ஆக்சுவலி நீங்க சூப்பரா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. மேடைக்கு ராஜானாலும் நம்ம வந்து வீட்டிலேயும் ராஜாவா இருக்கணும் இல்லையா? இப்போ 3 பேரும் என்ன நம்பி தானே இருக்காங்க. அவங்களுடைய தேவைகளா இருக்கட்டும், உணவு, உடை, உறையுள்ள அவருடைய எந்த ஒரு இதுனாலும் என் மூலமா தான் அவங்க வந்து. பட் நான் இதுல சம்பாதிக்கிறத வச்சு தான் போகணும். இது 2 மட்டும்தான் என்னுடைய 2 கண்ணா இருக்கு. இப்போ என்னுடைய அம்மாக்கே நான் உதவி பண்ணாலும் இந்த ஃபீல்ட்லேருந்து தான் நான் வந்து இதில் ஆன் பண்ணுறது தான் நான் பண்ண முடியும். இந்த உலகத்தை காட்டின அம்மாவுக்கும், என் அம்மாவுக்கே உதவி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் கொடுத்த இந்த கலைத்தாய்க்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். All right, like I'm wishing you all the best to நீங்க உங்களோட டெசிஷன், நீங்க சினிமா அப்படின்ட்டு நீங்க எடுத்திருக்க டெசிஷன் வந்து உங்களுக்கு நல்லபடியா அமையணும். நீங்க இன்னும் ஹையர் லெவல்ஸுக்கு சூப்பரான பொசிஷன்ஸ்ல நிறைய படங்கள்ல உங்களை நாங்க பார்க்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வசந்த் டிவியில எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் பொறுமையா உட்காந்து ரொம்ப அழகா கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். இப்போ இன்னொரு விஷயமா நான் சொல்லிக்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய அந்த கேள்விகள் கேட்ட விதமாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளார அந்த கொண்டு வந்தீங்க இல்லையா, அந்த 20 வருஷ என்னுடைய அனுபவங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க இல்லையா, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. நீங்கள் நல்லா ட்ரைன்டாக இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, நீங்கள் நல்ல என்ன சமூகம் உங்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நீங்களும் அடுத்தடுத்த படிகள் முன்னேறணும்னு நானும் வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். That's very sweet of you. Thank you so much. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்னைக்கு ஷோ. எனக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஆக்டரோட இல்லைன்னா இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை வந்து அடுத்த வாரம் நான் மீட் பண்றேன். Until then, it's bye from me, Surni.